ஓகே. பிரசாந்த் கிஷோரோட இன்றைய ப்ரையாரிட்டி அக்டோபர் 25 பீகார் தேர்தலுக்கான செலவு இல்லையா? 243 தொகுதிகள். ஜன்சுராஜ் குறைந்தபட்ச செலவுக்காவது காசு வேணும்ல, யார் கொடுப்பா? அவரு யாரால் கொடுக்க முடியுமா? அவரே பணக்காரர் தானே. எவ்வளோ 243 தொகுதிக்கும் 243 கேண்டிடேட்டுக்கும் செலவு பண்ணுற அளவுக்கு பணக்காரர் அவர். ஓகே. அப்படி பேங்க் பேலன்ஸில் ஒன்றும் இருக்கு மாதிரி தெரியலையே. ஜன்சுராஜ் கட்சிக்கு அக்கௌண்ட்டே இல்லையா? ஜாய் ஆஃப் கிவிங் ஃபவுண்டேஷன் ஏதோ ஒரு ஃபவுண்டேஷன் வச்சு அதுலேருந்து தான் எடுத்து செலவு பண்ணிருக்காங்களாம். அதை வருமான வரித்துறை விசாரிக்க வேண்டும்னு அங்கே ஜனதாதள் பிரச்சனையை தொடங்கி விட்டது. அவருக்கு இன்றைக்கி ப்ரையாரிட்டி அதுதான். அவருக்கு 243 தொகுதிக்கும் செலவு செய்யக்கூடிய வலிமை பெற்றவர்கள் 33 கோடிக்கு வாட்ச் கட்டுவர்கள் தானே. அப்போது ஒருத்தனை ஏமாற்றணுன்னா அவன் ஆசையை தூண்டணும். அதை ஏன் பிரசாந்த் கிஷோர் விஜய்க்கு செய்யக்கூடாது? யோசிச்சு பாருங்கள். நான் சொல்கிறது எகெயின் ஷியர் லாஜிக். எனக்கும் தகவல் அப்படி தான் வந்திருக்கு. இங்கே தந்தி தொலைக்காட்சியில் பிரசாந்த் கிஷோர் அளித்த பேட்டியில் அவர் உண்மையாக அந்த விஷயங்களை நம்பினார் என்றால் அதே துணி தானே புதிய தலைமுறையில் இருந்திருக்கணும். இன்னும் சொல்ல போனால் சாஃப்டாக இருந்துச்சு கொஸ்டின். அறிஞராவது வேகமாக கேட்டார். ஒரு கார்த்தி அப்படியே பம்மிட்டு கேட்டார். கிராஸ் கொஸ்டின்ஸ் ரொம்ப பாயிண்டடாக இல்லைமா போகல இல்லை. அப்போ நீங்கள் ஆன்சர் வாங்கி அதே வேகத்தில் தானே வந்திருக்கணும். as far as my knowledge is concerned, நான் என்ன கேட்டால் நான் அட்வைஸ் பண்ணுவேன் விஜய் தனியாக போகணுன்ட்டு. ஆனால் தந்தியில் எப்படி பேசினார்? நோ அலையன்ஸ் தூக்கி குப்பையில் போடுனாரு. அதிமுக தாவேக கூட்டணி சேர்ந்தால் ஜெயிக்கும்னு அந்த தூக்கி குப்பையில் போடுன்னு சொன்னார். இல்லை, எந்த தைரியத்தில் அவர் பேசினார்? அப்படி விஜய் மேலே இருக்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் பேசினார். விஜய் மேலே இருக்கிற நம்பிக்கையா மாப்பிள்ளை அளித்த வாக்குறுதியா தெரியல.